கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் இந்த ஒரு ஆராதனை பகுதியிலே கலந்து கொள்வதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையிலே நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த நாளுக்கான பரலோகம் அண்ணா ஏப்ரல் 6ஆம் தேதி. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெக்கப்படாது இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய சத்திய ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது ஒருவருக்கு உண்டாகும் வியாதியோ அல்லது எவ்வித ஔசௌரியமோ அது அவன் விசுவாசத்தையும் தேவன் பேரில் உள்ள அவன் அன்பையும் பரீட்சிப்பதற்காக தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட உபத்திரவம் இல்லாமலோ அல்லது நம் வியாதி ஏதோ அதிர்ஷ்டவசமாக நீக்கப்பட்டு விட்டாலோ சத்திய ஊழியத்தில் எந்த அளவுக்கு நாம் பலியின் ஜீவியம் செய்கிறோம் என்பது நமக்கு புரியாததாக இருக்கும். எனவே எந்த வியாதியோ உபத்திரவமோ மனவேதனையோ சத்திய ஊழியத்தின் நிமித்தம் ஒருவருக்கு உண்டாகும் போது அது பொறுமையுடன் சகிப்பதின் மூலம் தேவன் பேரில் அவன் கொண்டுள்ள விசுவாசத்தை காட்டுகிறான். நம் இரட்சகரும் பேதுருவும் சொன்னது போல இப்படிப்பட்ட உபத்திரத்தினாலே சந்தோஷப்பட கடவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கான இந்த ஒரு வசனங்களை நம்ம சிந்திக்கும் பொழுது உலகளாவிய அளவுல சத்தியத்திற்குள்ளான ஒரு ஜீவியத்துல நம்மளுக்கு உண்டாகக்கூடிய எதிரடையான பாடுகள் அப்படின்னா உலகளவிய அளவுல மற்றவர்கள் மூலம் ஏற்படுகிற பாடுகளை குறித்து இந்த இடத்துல சொல்லாம விசேஷ விதமா நம்ம வாழ்க்கையில ஒரு சில இழப்புகள் நம்ம வாழ்க்கையில நடக்கலாம். ஒரு சில நோய்கள் நம்ம வாழ்க்கையில வரலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளான ஒரு விஷயத்துல ஒரு நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒரு திருடு கூட போகலாம், நம்முடைய பொருள் காணா போகலாம். ஒருவேளை நம்ம நார்மலா செயல்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை ஒரு சில இழப்புகள் ஏற்படலாம். சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பும்போது பவுல் அப்போஸ்தலன் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயத்த நம்முடைய வாழ்க்கையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சரிங்களா? அதாவது சத்தியத்தின் நிமித்தம் அல்லாம சாதாரணமாவே ஒரு சில இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஆகவே அவர் அதை குறித்து எப்படி மேன்மை பாராட்டுகிறார் அப்படிங்கும்போது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 16ல இருந்து சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 16 முதல் வசனம் வாசிக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஆமா, 16 முதல். பின்னர் நான் சொல்கிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி பண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனை போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நான் சொல்கிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனை போல சொல்கிறேன். அநேகர் மாமிசத்துக்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டு கொள்கையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். அப்ப என்ன மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவியத்துல அவர் யூதனாக இருந்த பொழுதும் அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள்ளாக சத்தியத்தின் நிமித்தம் ஒரு சில பாடுகள் வந்திருக்கு. 23ல இருந்து வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன்.
யூதர்களால் ஏறக்குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பர் தேசத்திலே இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்கள் ஓகே. அப்ப இதுவரை நம்ம படிச்ச வசனம் எல்லாமே சத்திய ஜீவியத்தின் நிமித்தம் வந்த பாடுகளை பத்தி லிஸ்ட் போடுறாரு. அப்படின்னா நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி பாடுபட்டதுல நான் தான் எல்லாரிலும் ஃபர்ஸ்ட். என்ன மாதிரி எல்லாம் இப்படி பாடுபடுறதுக்கெல்லாம் ஆளே இல்லைங்கிறாரு. அதுலயும் விசேஷ விதமா பாத்தீங்கன்னா அவருக்கு கண்ணு தெரியாதுங்க. ஒரு மங்களா தான் தெரியும். அந்த தமஸ்கு நகருக்கு போய் கிறிஸ்தவர்களை அங்கே துன்பப்படுத்த போகும்போது அங்கே கண்ணு தெரியாம போச்சு பார்த்தீங்களா. அதனுடைய சூழ்நிலையில அவர் வந்து முழுவதும் கண்ணு தெரிகிற அளவுக்கு குணமாக்கப்பட்டார்னா இல்லை. சரிங்களா. எப்பயுமே அவரோட ஒரு 2 பேர் இருக்கணும். பயணத்தின் போது எப்பயுமே ஒரு 2 பேரை வச்சுக்குவாரு. அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போகணும். அப்ப ஒரு மனுஷனை பார்த்தா எப்படி இருக்கும்னா ஒரு என்னமோ மங்குன மாதிரி ஏதோ ஒரு உருவம் ஒன்று அசைகிற மாதிரி தான் தெரியும். சரிங்களா. ஒரு மரம் காத்துல அசைகிற மாதிரி தெரியும். தூரத்துல உள்ள மரம் காத்துல அசைகிற மாதிரி இருக்கும். அப்படிதான் அவருடைய கண்ணுடைய நிலைமை இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் வந்து அவருடைய சத்திய ஜீவியத்துல வந்த சத்தியத்தின் நிமித்தம் உள்ள பாடுகள். இப்ப அடுத்த ஒரு லிஸ்ட் போடுறாரு. இந்த லிஸ்ட்ல சத்தியத்தின் நிமித்தம் வந்ததில்ல. படிங்க. 26 அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் பாருங்க. 6ல வந்து மோசமா எப்படி? 6ல தண்ணியில எப்படி மோசம் வந்திருக்கும்? அதுல அவருக்கு என்ன மோசம்? வெள்ளம் அடிச்சுட்டு போயிருக்கு அவரை. சரிங்களா. பாருங்க அடுத்தது என்ன? கல்லறால் வந்த மோசம்னா ஒரு நிமிஷம் ஒன்னொன்னா திருடர்னா போதகம்லாம் இல்ல. இங்க லிட்டரலா அவர் வாழ்க்கையில நடந்ததை சொல்றாரு. திருடர்கள். அவர்கிட்ட வச்சிருந்திருப்பாரு. எதுக்கு வச்சிருந்திருப்பாரு? சாப்பாட்டுக்கு. அவர் சாப்பாட்டுக்கு கூட கவலைப்பட்டிருக்க மாட்டார். யாருடைய சாப்பாட்டுக்கு? கூட வந்தவங்களுக்கு. அவரு கூடாரம் போடுற தொழில் தான் அவருக்கு. சரிங்களா. அதுல சம்பாதிச்ச காசு அவர் மனைவியோ பிள்ளைகள்லாம் இல்லை. நம்ம முதல்ல கொண்டு போய் மனைவி பிள்ளையை கொடுத்து விட்டு இன்னும் சேர்த்து கொடுத்து விட்டு அங்கே உள்ள தெய்வங்களுக்கும் சேர்த்து கொடுத்து விட்டு வருவோம். அப்படிதானே. ஆனா இவருடைய விஷயம் எப்படி இருக்கு? அவரோடு கூட இருந்தவங்களுக்கு இவர் பட்டினி கிடந்து சாப்பாடு போடுவார். சரிங்களா. அதுக்கான காசு, அந்த காசு. சரிங்களா. அந்த காசை திருடன் திருடிட்டு போயிட்டான். இது தேவன் அனுமதிக்கலாமா? யாருக்காக வச்சிருந்த காசு அது? அவருக்காகவா? மெயினா அவருக்கு இருந்தாலும் அவரோடு கூட இருந்த சகோதரர்களுக்கு ஊழியத்தின் கிறிஸ்துவுக்குள்ளான ஊழியத்தின் நிமித்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருடைய மாமிச பிரயாசத்துல செஞ்ச ஒரு சில விஷயங்கள். அந்த காசையும் திருடிட்டு போயிட்டாங்க. சரிங்களா. அப்புறம் எதனால வந்திருக்கு சேதம் பாருங்க. சொந்த பந்தத்தினால. சரிங்களா. காலவாரி விட்டது. உதவி பண்ணியிருப்பாரு ஒரு சில காசு எல்லாம் கொடுத்து இல்லையா. பாவம்னு இறக்கப்பட்டு அதை என்ன பண்ணிட வேண்டியது? திருப்பி கொடுக்காம விட்டுறது. அப்புறம் பாருங்க. அந்நிய சனங்களால் வந்த மோசங்களிலும் அதே மாதிரி நட்பு ரீதியா உலகளாவிய ஜனங்கள் மத்தியிலையும் இருந்த ஒரு சில இது மாதிரி ஏதோ உதவி பண்ணியிருப்பாரு போல இருக்கு. அந்த நஷ்டம். சரிங்களா. அப்புறம் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் பட்டணத்துல போனா எத்தனை பேர் ஏமாத்துவாங்க. சென்னைக்கு போனாக்கி என்ன ஆகுங்க? அங்கங்க ஒருத்தன் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு ரெடியா வந்து வால் இண்டியால வந்து நின்று ஏமாத்திக்கிட்டு இருப்போம். சரிங்களா. அப்ப அந்த மாதிரி பட்டணத்துல உள்ள ஏமாத்துக்காரர்கள். அப்புறம் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்துல என்னென்ன இருக்கும்? பாலைவனத்துல ஒண்ணுமே இருக்காது. தேள் இருக்கும். நான் ராஜஸ்தான்ல வேலை பார்த்துருக்கிறேன். வெறும் தேள் தான் இருக்கும். அந்த இதுல மணல் தான் இருக்கும். சரிங்களா. தண்ணி இருக்காது. அங்க வனாந்திரத்தில் வந்த அங்கே வேற என்ன இருக்கும்? காட்டு மிருகங்கள்லாம் இருக்கும் வேற. சரிங்களா. பாம்பு இருக்கும். அப்ப அந்த அது மாதிரி பாம்புனாலும் கடிப்பட்டவர் தானே இவர். சரிங்களா. அப்புறம் பாருங்க தொடர்ந்து. சமுத்திர பயணத்துல கடல்ல. அப்புறம்
கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் ஏமாத்துக்கார சகோதரர்கள், நம்மளுடைய கூட இருக்கிற ஏமாத்துக்கார சகோதரர்கள், நம்பி துரோகம் பண்றது. இது சத்தியத்துக்குள்ளாக மட்டும் இல்லாம உலகளாவிய காரியங்கள்லையும் ஏமாத்துறது. நம்ம சகோதரர்னு நம்பி ஏதாச்சும் ஒன்று காரியத்துல நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு நினைப்போம், அது அந்த மாதிரி ஏமாத்துக்காரர்கள். அப்புறம் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். பாருங்க, குளிர்ல நிர்வாணத்துல, அது என்னது? அதான், அது எப்படி? அது வந்த திருடன் காசை மட்டும் தூக்கிட்டு போல. இப்பதான் நம்ம வீட்டுல ஒரு ஆளுக்கு எத்தனை சட்டை இருக்கு, எத்தனை போர்வை இருக்கு வீட்டுல, கணக்கே இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மாத்து ட்ரெஸ் இருந்துருக்கா நம்மளுக்கு? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு அந்த காலத்துல பெருசு. அப்ப அவருடைய ட்ரெஸ்ஸ, அவருடைய போர்வைய சேர்த்து திருடிட்டு போயிட்டான் திருடன். அப்ப குளிராமா இருக்காதுங்களா? அங்க உள்ள குளிர்லாம் ஐஸ் கட்டி மாதிரி உழுவுற குளிர். புரியுதா புரியலீங்களா? அப்போ போர்வையை சேர்த்து இழுத்துட்டு போனாக்கி அவருக்கு எப்படி குளிர் இருக்கும்பாங்க. சரிங்களா? அப்படி திருடுனவன் கத்தி வச்சு தான் மிரட்டி எடுத்துட்டு போயிருக்கணும். இருக்கிற ட்ரெஸ்ஸையும் கழட்டி போடுன்னு கொண்டு போயிட்டான் போல இருக்கு. என்ன மாதிரி மோசமான இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் எதுக்கு பாடுபட்டாரு? சும்மாவே தேவன் அனுமதிச்சது. சத்தியத்துக்காக போய் சத்தியம் சொல்ல போய் சத்தியத்துல உள்ள அந்த காரியத்துல மற்ற உலக ஜனங்களை அடிக்கிறாங்க, சாட்டையால் அடிக்கிறாங்க, மற்ற கல்லால் அடிக்கிறாங்க. அப்படி இல்லை. சரிங்களா? பேராவூர்ல ஒரு சர்ச்சு கூடுக பண்ண முடியல. இங்க இருக்கிற ஆர்எஸ்எஸும் மற்ற இனத்தார்களும் நம்மளை என்ன பண்றாங்க? தடை பண்றாங்க. அப்ப அதெல்லாம் தாண்டி இவருடைய காரியம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. அவருடைய சூழ்நிலை இன்னும் எவ்வளவு டஃப்பா இருந்திருக்குன்னு பாருங்க. அப்ப உலகளாவிய ஜீவியத்திலேயே இந்த சத்தியத்திற்குள்ளான காரியத்துல எவ்வளவு பாடுகள், நோய்கள், கண்ணு தெரியாம, சரிங்களா? அவருடைய ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு சூழ்நிலை எப்படின்னா, அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாரு, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா என்னது? இவருக்கு பவர் இல்லையா? கட்சிப்பை தொட்டாலே என்ன ஆகும்? ஆனா இவருக்கே கண்ணும் தெரியல, இவருடைய சேர்ந்து ஊழியம் பண்ற ஒரு ஊழியக்காரருக்கு ஜுரத்தை குணம் பண்ண முடியல அப்படின்னு எடுத்துக்கிறதா? அப்ப இதெல்லாம் பாருங்க, இதற்காக நம்ம வரல இந்த சத்தியத்துல. இங்க இந்த சத்தியத்துக்குள்ளாக வரும்பொழுது நம்மளுக்கு நோய் போயிரும், கடன் தொல்லை போயிரும், அப்புறம் வேற என்ன தொல்லை எல்லாம் போகும், பக்கத்து கொள்ளையில உள்ள வரப்பு சண்டை தீர்ந்துடும், அப்புறம் வேற பல பிரச்சனைகள், மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, மாமன் பிரச்சனை, புருஷன் பிரச்சனை. புருஷன் பிரச்சனை தான் பெயின் பிரச்சனை. பாருங்க, நாங்க தான் அந்த பிரச்சனைங்க. ஓகே. அப்புறம் வேற மக பிரச்சனை, மகன் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான். ஆமாவாங்க. சரி, இந்த பிரச்சனை மருமக பிரச்சனையா சொல்லிட்டேனே. அது வந்தா ஈஸியா போயிடலாம் போல இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு விடுதலை அதுதான். எப்படா அந்த மரணம் வரும்னா அதுவும் வர மாட்டேங்குது, அதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படித்தானே? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடலாம், அந்த மரணமாச்சும் வருமானு பார்த்தா அதுவும் என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. இதெல்லாம் தடை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? இதெல்லாம் அனுமதிக்கிறது யாரு? எதுக்கு? நான் சொல்றது சத்தியத்துக்குள்ளான பாடுகளை பத்தி பேசல. பொதுவா உலக ஜனங்களுக்கு நம்ம வயலுக்கு தண்ணி வர மாட்டேங்குது, பக்கத்து போர்ல இருந்து வருது, இடையில ஒரு வயக்காரன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வர மாட்டேங்குது. எல்லா விஷயமும் இருக்கு பாருங்க. தேவனே நீ தான் கேட்கணும், அதுவும் கேட்கலாம் மாட்டேங்கிறாரு. அப்படித்தானே? ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன இல்ல, விடுதலைக்காக இந்த சத்தியத்துக்குள்ளாக வரல. இதெல்லாம் தேவன் பர்மிஷன் போட்டு போ பண்ணு, வயல்ல போய் பிரச்சனை பண்ணு, கடன் தொல்லை பண்ணு, அப்படிங்கிறதெல்லாம் தேவனே அனுமதிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? இதெல்லாம் ஞானமா கையாண்டிங்கன்னா எல்லாத்தையும் ஆதாயம் பண்ணி அன்பின் நிமித்தம் எல்லா விஷயத்திலையுமே நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களை உலகளாவிய காரியத்துல கூட நம்ம செயல்பட முடியும். அதற்கு கொஞ்சம் ஞானம் வேணும். தெய்வீக ஆலோசனைகளுக்குரிய காரியத்துல நம்ம வேத ரீதியான ஆலோசனைகளும், ஒரு சில சகோதர சகோதரிகள் இடத்துல நல்லக்குரிய காரியத்துல உள்ள ஆலோசனைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. சரிங்களா?
அப்ப இந்த மாதிரியான நோய்வாய்ப்படுதல், மற்ற இயற்கையாகவே இருக்கக்கூடிய சேதங்கள், இந்த மாதிரி திருடு கூட நம்ம வீட்டில் நடக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா எதற்காக நடக்குது? அதாவது சத்தியத்துக்குள்ளா உள்ள பாடம் நான் பேசலை. நீங்கள் எங்கேயோ போய் சத்தியம் சொல்ல போனீங்க, அங்கே உள்ள ஒரு 4 பேர் செருப்பால் அடித்தாங்க, கல்லெடுத்து எரிஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை. இது வந்து வீண் வம்புக்கு போகிறது. எப்படி வீண் வம்புக்கு போகிறது? நான் சத்தியம் இப்படி தான் சொல்லுவேன், அடி பார்த்துக்குவோம். ஸ்தேவான் அப்படி தான் பண்ணார். அது நிமித்தம் உயிரையே கொடுத்தாரு. நம்ம அந்த அளவுக்குலாம் போக வேணாம். நம்ம வாழ்க்கையில இயற்கையாகவே தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு சில விஷயம். யோபுக்கு நடந்துச்சா? அவர் பாட்டுக்கு அவர் தொழில் உண்டு, அவர் சோறு உண்டு, அவர் குழம்பு உண்டு, அவர் புள்ள உண்டு, அவர் மனைவி உண்டுன்னு இருந்தார். எவனோ ஒருத்தன் அங்கே பர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டு என்ன பண்றான்? சரிங்களா? பத்தாவதுக்கு நண்பர்கள், அதெல்லாம் அடுத்து மனைவி. அதுக்கு முன்னாடி உடம்புலையும் வேதனை, ரோதனை, சோதனை இருக்கிற சோதனை எல்லாருக்கும். யோபுவை காட்டிலும் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா வந்துடல. ஆனா அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகளை காட்டிலும் நம்மளுக்கு எதுவும் பெருசாலாம் வந்துட போறதில்ல, வந்ததும் இல்லை. நம்மளுக்கு திராணிக்கு மிஞ்சினதை தேவன் அனுமதிக்கிறதும் இல்லை. யோபுக்கு திராணிக்கு மிஞ்சிதான் அனுமதிச்சாருன்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப அவருக்கு திராணிக்கு மிஞ்சினதை யோபுக்கு அனுமதிச்சாரே, அவருக்கு பரலோக வாய்ப்பு இருக்கா? இந்த 1,44,000 பேருக்கான ஒரு வாய்ப்புல அந்த ஒரு வாய்ப்பு யோபுக்கோ இல்ல முற்பிதாக்கள் யாருக்காச்சும் இருந்துச்சா? ஒருவேளை யோபுக்கு கூட பிற்காலத்துல இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஒருவேளை தானியலுடைய நண்பர்களுக்கு நெருப்புல போட்டாலும் சுட மாட்டேங்குது. ஒருவேளை சிங்க கபில போட்டாலும் சிங்கம் கடிக்க மாட்டேங்குது. ஆனா நம்மளை கொண்டு போய் சிங்க கபிலையோ நெருப்புல போட்டா என்ன ஆகும் தெரியுமா? முதல் நூற்றாண்டுல, 2ஆம் நூற்றாண்டுலாம் சிங்கத்துக்குள்ள வந்து கிறிஸ்தவர்களை கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. பசியோட இருக்கிற சிங்கத்துக்கிட்ட அந்த மாதிரி போட்ட உடனே பீஸ் பீஸா எடுத்து தின்னு முடிச்சிருமா. நம்ம பவுல் மற்ற ஏனைய அநேக அப்போஸ்தலர்களும் ஆதி சபையினுடைய தீர்க்கதரிசிகளும் நெருப்புனால சுடப்பட்டு பஸ்பமாக்கப்பட்டார்கள். கத்தியால் தலையில இப்படி வெட்டு, இப்படி. சரிங்களா? இதெல்லாம் இன்னும் கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதுலயே ஆர்சி தான் இவ்வளவும் பண்ணது. நம்ம உண்மையான சத்தியத்துக்குரிய இந்த ஜீவிகள் எல்லாம். அப்ப இந்த மாதிரியான பாடுகள்லாம் தேவன் விடுதலை கொடுத்துருவாருன்னா கொடுக்க மாட்டார். நீங்க அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருதுன்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நிக்கணும்னா, சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருச்சு. இப்ப கேட்டீங்கல்ல கடைசியா அம்மா கூட சொன்னாங்களே, இது மட்டும் வர மாட்டேங்குதுன்னு. எது வர மாட்டேங்குது? மரணம் வரணும்னா இந்த சத்தியத்துக்குள்ள வைராக்கியமா போய் அடி வாங்குற இடத்துல எல்லாம் போய் சத்தியம் சொல்லிட்டு வாங்க. தன்னாவிலே மரணம் வந்துடும். எதுக்கு? ஸ்தேவானுக்கு. ஒருவேளை நான் உங்களை தூண்டி விடுறதா நினைச்சுக்காதீங்க. இது ஒரு தீவிரவாத இயக்கம் தான். ஆனாலும் விஷயம் என்னன்னா, சத்தியத்திற்குள்ளான தீவிரவாதம். சரிங்களா? உயிரை கொடுக்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு சத்தியத்துக்குள்ளான ஜீவியத்துல நம்மலாம் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா உலகளாவிய அளவுல ஒரு சில பாடுகள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் தேவன் எல்லாருக்கும் அனுமதிக்கிறதா நம்மளுக்கு அனுமதிக்கிறார். இதெல்லாம் வர வேணான்னு நம்ம ஜெபம் பண்றதே தப்பு. ஜெபம் பண்றோமா? நிறைய இடத்துல பண்றோம். ஆண்டவரே, எனக்கு இந்த சோதனை என்னை விட்டு அகன்று போகட்டும். சரிங்களா? அதாவது சோதனை வரும், அதை தப்புவிப்பதற்கான அதை அனுமதிப்பார். சரிங்களா? சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து காத்துக்கொள்ளும். ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? அந்த பாயிண்ட்ல சோதனைங்கிறது திராணிக்கு மிஞ்சின சோதனையா வந்துட வேண்டாம். அதே நேரத்துல சோதனை வந்தாலும் அதை என்ன பண்ணிருங்க, தப்பு வைக்கிறதுக்கான வழியை எங்களுக்கு காமிச்சிருங்க. அந்த வசனம் படிக்க முடியுமா? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான
போக்கையும் உண்டாக்குவார். ஓகே, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோகம் போகணும். அப்ப பரலோகம் போகக்கூடிய அந்த இலக்குல நம்மளுக்குன்னு ஒரு சில திட்டவட்டமான ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சிருப்பார். நீ இதெல்லாம் செய்யணும்ப்பா அப்படின்னு. நீங்க செய்யறதும் செய்யாம இருக்கிறதும் உங்க விருப்பம். ஆனா இதெல்லாம் செய்யணும்ப்பா அப்படின்னு உங்கள்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவியத்துல இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பாடுபடணும் அப்படின்னு. இப்ப பேதுரு சாரி இந்த பவுல் இந்த ஊழியத்துக்குள்ள வரும்பொழுதே, நீ எல்லார் மத்தியிலும், ராஜாக்கள் மத்தியிலும், அரசாங்கத்திலும் போய் சாட்சி கொடுத்து தான் நீ என் ஊழியத்தை முடிப்பேன்னு சொன்னார். இதுல அப்போஸ்தலர் பணியில இவர் அப்படியே பல முறை பல இடத்துக்கு ஊழியம் பண்ண போயிட்டு 2-3 முறை ஒரே ஊருக்கெல்லாம் போயிட்டு வர்றார். ஒரு ரவுண்டு மாதிரி அடிக்கிறார். சரிங்களா? அப்படி அந்த கடைசி முறை அவர் போகும்போது ஒரு தீர்க்கதரிசி வர்றார் பவுலுக்கிட்ட. அது வசனம் இருக்கு, நம்ம படிக்க முடியாத சூழ்நிலை. சரிங்களா? அப்ப அந்த தீர்க்கதரிசி வந்து என்ன பண்றாருன்னா, கையை கட்டி பெல்ட்டை வச்சு கட்டி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரோமாபுரியில போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி கட்டப்பட்டு அடி வாங்கி சாவ போறாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த வழியா போயிட்டு இருக்கிறார். எங்க ரோமாபுரிக்கு தான் போறாரு. ஒரு கைதியினுடைய சூழ்நிலைகளுக்குரிய ஒரு காரியமா கூட இருக்குது. அப்படி போறவருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. எல்லாம் போவேணாங்கிறாங்க. இவர் ஒத்த காலில் போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்? இவர் இந்த ஊழியத்துக்குள்ள தமஸ்கு நகர்ல அந்த தரிசனத்துல வரும் பொழுதே அங்கேயே சொல்லியாச்சு, நீ ரோமாபுரி வரையும் போய் நீ என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு பலவீனமான ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அதை பொறுத்தவரையிலும் பவுலுக்கு ஒரு பலவீனம் தான். நீ இப்படி கட்டப்பட்டு தான்டா அடி வாங்கி சாவ போற அப்படின்னு. அது சொல்லாம இருந்தா கூட நல்லா இருக்கும். அதன் நிமித்தம், அந்த தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அறவே போகக்கூடாதுன்னு கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. சரிங்களா? நான் போவேன்னு போறாரு. அப்ப தேவன் கொடுத்த ஒரு திட்டவட்டமான ஒரு பிளான்லாம் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். இதை பண்ணணும், நம்மளால முடிஞ்சது என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அந்த சூழ்நிலையில போகும்போது பல வகையான இயற்கையான சேதங்களே வரும். அவர் போயிட்டு இருக்கும்போது கப்பலே என்ன ஆனிச்சுங்க, எங்கெங்கயோ டைவர்ட் ஆகி எங்கெங்கயோ போயிட்டு இருந்தது. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? தேவன் என்கிட்ட சொல்லிட்டா, நான் ரோமாபுரிக்கு போயே ஆகணும். கப்பல் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் எதுவுமே வராது நம்மளுக்கெல்லாம் அப்படின்ட்டார். ஏன்னா நான் இந்த கப்பல்ல இருக்கிறேன், இது யாருக்கும் சேதம் வராது அப்படின்ட்டாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டார். தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு பிளான் இருக்குப்பான். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு திட்டவட்டமான ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருப்பார். உங்களுக்கு நிச்சயமா தெரியும். உங்களுக்கான திராணி என்னங்கிறத தெரிஞ்சுட்டு, இது உனக்கு நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன்னு தேவன் உங்கள்கிட்ட நேரடியாவே பேசுவார். எப்படி பேசுவார்? கனவுலையா? அப்ப இந்த சத்தியத்தின் உள்ள வாக்குத்தத்தங்களில் உள்ள ஒரு சில விஷயம் எதிர்பார்ப்பை வைத்துதான் தேவன் ஒரு சில வாக்குத்தத்தங்களையும் கொடுப்பார். உதாரணமா மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம் இல்லையா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், பாடுகள் அல்ல. ஆசீர்வாதம் அப்படின்னாலே அது என்னதுங்க? இந்த பூமியில இதெல்லாம் நடக்கும். அது ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு அங்கே பரலோகத்துல ஆசீர்வாதம். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு, இதெல்லாம் என்னால செய்ய முடியும், அப்படி செஞ்சாக்கே எனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதம் பரலோகத்தில் இருக்குனாக்கே நம்ம உலகளாவிய அளவிலேயே கஷ்டப்பட்டாதான் எப்ப கிடைக்கும்? அப்படிதானே சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டா பின்னாடி தான் பலன் கிடைக்கும், உடனே கிடைக்கும்னு கூட எங்கேயும் சொல்றது. பின்னாடி நல்லா இருக்கலாம். அப்ப பின்னாடி பரலோகத்திற்குரிய நன்மையில நாம் நல்லமாக இருப்பதற்கு, நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் அந்த நன்மையான காரியங்கள் பரலோகத்துல அந்த கனமகிமை சாகாமை வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு, நம்மளால் கூடிய முடிகின்ற, முயற்சிக்கின்ற, அதை செய்ய முடிகின்ற இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இலக்காக நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பூமியில வச்சிருக்கிறார். அதையெல்லாம் நாம் பட வேண்டிய பாடுகளின்படி அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆசீர்வாதமான அந்த காரியத்துக்குள்ள போகலாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு, பரலோகத்திற்குரிய இலக்குல இதை செய்யணுங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும். நம்ம வந்து உங்கள்கிட்ட இதை செய்யுங்கன்னு சொல்றதை காட்டிலும், எனக்கு தேவன் கொடுத்த இந்த ஒரு ஊழியத்துல கர்த்தருக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய ஜீவியத்துல இப்படி எல்லாம் இருக்குங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க. அப்படி கண்டுபிடிக்கிற மாத்திரத்துல எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். என்னது? இது மாதிரி திருடன், நோய்,
உங்கள்ட்ட ஏமாத்துறவங்க சகோதரர்களே இருப்பாங்க. இப்படியெல்லாம் நிறையா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதன் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் சத்தியத்திற்குள்ளாக நீ வைராக்கியமா வேணும்னே போய் பாடுபட்டதும் இருக்கு. ஆனா நான் அனுமதிச்ச எக்ஸ்ட்ரா இதையும் நீ என்ன பண்ணிட்ட? நிறைவேத்திட்ட. அப்படின்னா அந்த ஸ்லாக்கியம், அந்த பாக்கியம், அந்த ஆசீர்வாதம் இன்னும் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்து இருக்கும். சரிங்களா? ஆக அந்த விசேஷமான ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து போகும்படி தான் இந்த நாளுக்கான மன்னாவுல இவ்வாறாக நம்ம விளக்கங்களை நம்ம பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து. ஒருவேளை நம்ம வீட்டுல ஒரு பெரிய திருட்டு போயிருச்சு. ஆமா, கடவுளுடைய ஜனங்கிறாங்க, உங்களுக்கு பொருளெல்லாம் காணா போச்சு. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நோய்வாய்ப்பட்டு சாகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. என்னமோ கடவுள் கடவுள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, நோயெல்லாம் போக்க வேண்டியதானே. மற்றவர்களை எல்லாம் ஜெபம் பண்ணி விட்டுறாங்க, மற்றவர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்றாங்க, ஆசீர்வாதமான காரியம் மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குது. இவர் வாழ்க்கையிலே இது வந்திருக்கு. இது என்னது? இதெல்லாம் என்னதுங்க? வெக்கத்துக்குரியதானே. ஆனா அதன் நிமித்தம் தேவனை இவ்வளவு கஷ்டத்திலையும் நான் எவ்வளவு பாடு வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நான் அதனுடைய ஜீவியமாக தான் நான் ஜீவிப்பேன் ஒழிஞ்சு இதெல்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேன். என்னால முடிஞ்சதை தான் தேவன் என்ன பண்ணுவார்? அனுமதிப்பார். அப்படிங்கிற நோக்கமும் எண்ணமும் நம்மளிடத்துல உருவாகும். இதுக்கு முன்னாடி நம்முடைய எண்ணம் கிறிஸ்துவுக்குள்ளான சிந்தை நம்மளுக்குள்ளாக இல்லாத பட்சத்துல இப்படிப்பட்ட ஒரு சிந்தைக்குள்ளாக நம்முடைய மனங்களை மாற்ற வேண்டி இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் வாழ்வதற்கு உரிய அந்த திராணியில நாம் வாழணும் அப்படிங்கிறதுல நம்மளை மனப்பக்குவப்படுத்த வேண்டி இருக்குது. சரிங்களா? ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் நாம் வாழ கற்றுக்கொள்ளணும், மனரம்மியமாய் வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு இந்த ஒரு மன்னாவுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும் பொழுதுதான் தேவனுடைய சத்திய ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது ஒருவனுக்கு உண்டாகும் வியாதியோ அல்லது எந்தவித அசௌரியமோ அது அவன் விசுவாசத்தையும் தேவன் பேரில் உள்ள அவன் அன்பையும் பரிசிப்பதற்காக தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப ஒரு சில பேருக்கு ஒரு எண்ணங்கள்லாம் வரலாம். நான் ஊழியத்துக்கு போறேன், ஒரு சில சூழ்நிலைகள், எங்கேயோ ஊழியத்துக்கு நான் போறேன், இல்லை நீங்களோ யாரோ ஏதோ ஒரு காரியத்துக்காக போறோம், ஒரு கன்வென்ஷனுக்கே போறோம் வெளியூர். எங்களுக்கு ஏற்பட்ட அந்த சூழ்நிலையை சொல்றேன். நாங்க பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூருக்கு மேட்டுப்பாளையத்துக்கு போறோம். ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. என்ன பண்ணியாச்சு? ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. நாங்கள் ஏற வேண்டிய ட்ரெயின்லையும் ஏறியாச்சு. அடுத்த ட்ரெயின் வந்து நாங்கள் ட்ரெயின் உள்ளே இருக்க போது அடுத்த ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பிடுச்சு தஞ்சாவூரில். சரிங்களா? அதாவது மாயவரத்துலேருந்து நாங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், தஞ்சாவூருக்கு வந்துட்டோம் ஒரு ட்ரெயினில். இன்னொரு ட்ரெயின் கரெக்ட் டைமுக்கு தான் புக் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது போனது கொஞ்சம் லேட்டு, அது எடுத்தது கொஞ்சம் சீக்கிரமாக. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரெயின் பார்த்தா ட்ரெயினுக்குள்ளே உள்ளரிக்க உட்கார்றதுக்கே இடம் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டு போயிருக்கிறோம்? ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம்? கல்யாணத்துக்காக போனோம், கன்வென்ஷனுக்கு போகிறோம். ஏறக்குறைய ஒரு 20 பேர். அப்போ இதெல்லாம் நினச்சி பாருங்க. அப்போ இது வந்து தேவன் எங்களுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கணும். அப்போ எல்லா அவசரியங்களும் அதுக்குரிய எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் வாழ கற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணி கொடுக்குறாரு? நான் போனால் ரிசர்வேஷனில் தான் போவேன், சீட்டு இருந்தால் தான் உட்காருவேன், இல்லைனாக்கே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சீட்டு இல்லைனாலும் இன்னைக்கு பஸ் இருக்குது, கார் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. பவுல் காலத்தில் நடந்தே போகணுங்க. சரியா? அப்போ நம்மளுக்கு நடக்கிறதுக்குரிய சூழ்நிலையெல்லாம் இன்னும் ஏற்படுத்தலை தேவன். சரிங்களா? அந்த அளவுக்கு தேவனுடைய 1000 வருட அரசாட்சியினுடைய அறிவு பெருத்த காலத்தில் இன்னும் எவ்வளோ சூப்பரான ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் சாம்பிளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு விஷயத்தில் எந்த ஒரு நோயாக இருந்தாலும், எந்த ஒரு அசௌரியமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அது தேவனால் அனுமதிக்கப்படுது. அப்படி அனுமதிக்கப்படுறதுனால நம்ம என்ன ஆகிறோமா? அவன் அன்பையும் பரிசிப்பதற்கு தேவன் பேரில் உள்ள அவன் அன்பையும் தேவனால் அனுமதிக்கப்படுது. நீங்க இவ்வளவு சூழ்நிலையிலையும் நீ என்ன அன்பு காமிக்கிறியாப்பா, இப்படி எல்லாம் அவசரியங்கள் உனக்கு நான் அனுமதிக்கிறேன், எவ்வளவு துன்பம் கொடுக்குறேன்,
இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீ பரவாயில்ல, நான் இருந்தாலும் நான் தேவனுக்குள்ளாக தேவனுடைய ஊழியத்தை இப்படிதான் நான் செய்வேன், எனக்கு இன்னும் அவசரியங்கள் கொடுங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை நம்ம உண்டாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவா சொல்றார். இப்படிப்பட்ட உபத்திரவம் இல்லாமலோ அல்லது நம் வியாதி ஏதோ அதிர்ஷ்டவசமாக நீக்கப்பட்டு விட்டாலோ சத்திய ஊழியத்தில் எந்த அளவு நாம் பலியின் ஜீவியம் செய்கிறோம் என்பது நமக்கு புரியாததாக இருக்கும். சரிங்களா? ஏன்டா இந்த நோய் வந்துச்சு, ஏன்டா இந்த சோதனை வந்துச்சு. ஒருவேளை நாங்கள் ட்ரெயினில் போகும்போது அந்த எப்படா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் வரும்னு ஒரு எண்ணத்தோடயே தான் கஷ்டப்பட்டுட்டு போயிருப்போம். உட்கார்றது கூட இடம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். ஆனால் அங்கே போய் சேர்ந்தவொடனே எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்கும் 2 நாள். அப்போ இதை தான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு பலியின் ஜீவியம் செய்கிறோம் என்பது நமக்கு புரியாததாக கூட இருக்கும். ஏன்டா இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது புரியாத இருக்கும். ஆனால் அதனுடைய நன்மையான காரியங்கள் தேவன் எங்கே சேர்த்து வைக்கிறார்? பரலோகத்தில் நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்தில் உள்ள அந்த உன்னத அழைப்பின் பங்குக்கு பாத்திரவான்வதற்கு இந்த மாதிரியான காரியங்கள்லாம் கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம அந்த பாஸ் மார்க்குரியது 30 மடங்கு, அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் 60 மடங்கு, கிறிஸ்து 100 மடங்கு. நம்ம 28 எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன், இன்னும் 2 மடங்கு நம்மளுக்கு வேணும்ல. அதுக்காக தான் இப்படிலாம் அனுமதிக்கிறாரோன்னு நினச்சிக்கோங்க. எப்படி? பாஸ் மார்க் எவ்வளவு? 30 மடங்கு. ஏன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதோ ஒன்று 30, 60, 100 கொடுக்குன்னு சொன்னார். தேவன் எதிர்பார்க்கிறது 100. ஆனா பாஸ் மார்க் அதுல எவ்வளவு நம்மள்கிட்ட? 30. 29 எடுத்தா ஃபெயிலு. அப்ப அந்த ஃபெயில் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு நோயை கொடுத்து அந்த 1 மார்க் எக்ஸ்ட்ரா போடுறாராம். அப்படி வச்சுக்கோங்க. அப்ப அந்த நோயை கொடுக்கறதோ இந்த ஒரு சில திருட்டு போறதோ ஒரு இழப்பு ஆகுதோ அது எந்த கணக்குல வருது? நம்ம ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறதுக்காக பாஸ் போடுறதுக்காக தேவன் அனுமதிச்சிருக்கிற 2-3 மார்க், 2-3 மடங்கு அந்த சோதனை. அப்ப நம்ம ஃபெயில் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தானே அதை பாஸ் பண்றதுக்காக அதை அனுமதிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாமா இல்லையா? அப்போ ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இனிமே இந்த மாதிரியான சோதனைகள், துன்பங்கள் சத்தியத்தின் நிமித்தம் இல்லாமலும் இயற்கையாகவே, சரிங்களா, இயற்கையாகவே, சரிங்களா, உங்களுக்கு ஜலதோஷம் இருமல் அன்னைக்கு தான் பார்த்தாக்கே என்ன வரும்? மழை வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அதுலேயும் நினைய வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஏன் தேவனே இப்படி சோதிக்கிறிய? அப்படி இல்லை. அதுல ஏதோ தேவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நம்மளை குடமிடுகிறார். அது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறோம். அந்த பாஸ் மார்க்குக்காக ஏதோ 25 மார்க், 28, 29 வந்து இந்த 1 மார்க்கு மிஸ் ஆகுது இல்லையா? அந்த 1 மடங்கை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இது அனுமதிக்கப்படுதுன்னு அப்படி நினைச்சுக்குவோம். நம்மளுக்கு உண்மையிலே புரியல. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இந்த ஒரு விஷயங்களை. சரி, அப்ப எனவே எந்த வியாதியோ உபத்திரவமோ மனவேதனையோ சத்திய ஊழியத்தின் நிமித்தம் ஒருவனுக்கு உண்டாகும் போது அதை பொறுமையுடன் சகிப்பதன் மூலம் தேவன் பேரில் அவன் கொண்டுள்ள விசுவாசத்தை காட்டுகிறான். அப்ப தேவன் பேர்ல நம்ம எது வந்தாலும் தேவன் அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காதுங்க. சரிங்களா? தேவன் அந்த அளவுக்கு வேலி போட்டு எல்லா பாதுகாப்பும் கொடுக்கிறாராம். அப்ப இது வந்து பர்மிஷன் இல்லாம எது நடந்தாலும் அப்ப அவருக்குள்ளான ஒரு ஜீவியத்துல அவருடைய பர்மிஷன் இல்லாம நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காதுங்கிறத உணரும் போது தேவன் பேரில் அவன் கொண்டுள்ள விசுவாசத்தை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அப்ப விசுவாசத்துல தேரும் பொழுது நிச்சயமாகவே பரீட்சிக்கப்படும் பொழுது அங்கே நாம் முடிசூட்டப்படுவோம், பரிசை பெறுவோம். நம் இரட்சகரும் பேதுருவும் சொன்னது போல இப்படிப்பட்ட உத்தரத்தினாலே சந்தோஷப்பட கடவும். ஆகவே இந்த மாதிரிலாம் நோய் வந்துருச்சுன்னா இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ அல்லேலூயா, சூப்பர் ஆண்டவரே, ஏதோ திருட்டு வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில கடனை வாங்கிட்டு அவனை கொடுக்காதீங்க. கடன்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. புது சிருஷ்டி கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உங்க வாழ்க்கையில ஏமாற்றம் வருதுன்னா இனிமே யாருக்கும் கொடுக்க கூடாது. ஒருவேளை நீங்க உதவி யாருக்காச்சும் பண்றீங்கன்னா எதிர்பார்க்காம கொடுத்துருங்க, உங்களால முடிஞ்சதை. அதாவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட 5000 கேட்குறாரு, உங்களால் உங்களுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்க முடியும். 500 ரூபா கொடுத்துட்டு எதிர்பார்க்காதீங்க, போயிட்டு போகுதுன்னு விட்டுருங்க.
எதிர்பார்த்தாதானே பிரச்சனை. அவர் மேலே கோபம், வேகம் எல்லா இதுவும் வரும். அப்போ இந்த இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்துக்குள்ளாக நம்ம வரணும்னா, இனிமே நம்ம வாழ்க்கையில், அதாவது சிறு குழந்தைகளா இந்த சத்தியத்தில் வரும்போது கிறிஸ்துக்குள் குழந்தையா இருந்தா ஏன்டா வந்துச்சுன்னு போம். ஆனால் வளர்ந்த நிலைமையில உள்ள இந்த ஒரு ஓட்டத்தில் இது மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று வருதுன்னு வச்சுக்கிங்களேன், என்ன பண்ணணும்? அல்லே லூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இந்த நோய் வந்ததுனால இதிலிருந்து என்னை தேவன் பரிசித்து எனக்கு உரிய இலக்கின் பயணத்துல அந்த பந்தய பொருளை உறுதிப்படுத்துகிறார் என்பதை உணர்வதற்காகவும் அந்த மார்க்கு கிடைக்கிறதுக்காகவும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த இந்த அந்த மனநிலைமை வர்றது கஷ்டம்தான், சொல்றது ஈஸி இல்லை. நான் சொல்லிட்டு போயிடலாம், கஷ்டப்படுறது நாங்கள்ல அப்படிங்கிறதெல்லாம் மனசுல அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறது புரியுது. ஆனா இந்த மனநிலைமையில உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இலக்கின் அந்த பந்தய பொருள் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்குள்ளான ஆசீர்வாதத்துல நம்மளை மனப்பக்குவப்படுத்துவோம். ஃபர்ஸ்ட் இது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும்போது எதையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் தேவனால் அனுமதிக்கப்பட்டு தான் வருகிறது என்ற மனப்பக்குவத்தை நாம் இது பண்ணோம்னா இதுல புரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 9 முதல். சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை மேன்மை பாராட்ட கடவன். தொடர்ந்து. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்தது, அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாத்தீங்களா? அந்த சோதனையை சகிச்சு வந்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு வைக்கப்பட்ட இலக்குல அந்த கிரீடம் உறுதியா இருக்குது. தொடர்ந்து 18 வரையும் படிச்சிருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இருக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பலத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே எழுப்பிட்டார். ஆகவே நம்மளை புது சிருஷ்டிக்குரிய முதற் பலன் ஆவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்தே ஆகும். அதற்காக தான் இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இவ்வளவு பெரிதான அழைப்புக்குள்ளாக பரலோகத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஆக இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் இனிமே ஜெபம் பண்ண வேண்டாம். ஒருவேளை கிறிஸ்துக்குள் புதுசா இருக்கிறவங்க, ஞானஸ்தானம் எடுத்து இப்போ வர்றவங்க, அவங்க வேணா அந்த பலவீனத்திற்குள்ளாக நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. பலப்பட்டவர்களாகிய நாம் என்ன மைண்டுக்குள்ள வந்துடணும்னா, இதெல்லாம் எனக்கு வரணும், வந்தா அந்த நேரத்துல மனசு தேவனே என்னை ரட்சியும் சொல்லாம, தேவனே சூப்பர் தேவனே எனக்கு அதை தாங்கிக்கிற பலனை கொடுங்க, அதை பத்தியும் கேளுங்க. ஏன்னா நம்மளால தாங்கிக்கிறோம்ல, தாங்கிறதுக்கு பலன் இல்லைன்னாக்கே நம்ம என்ன பண்ணிடுவோம், நிச்சயமா சோர்ந்து போவோம். நம்ம தேவனே ஏன் தேவனே இப்படிலாம் பண்றீங்கன்னு ஒரு இதெல்லாம் வந்துடும், நம்ம வாயில வந்துடும். அதனாலதான் அதுக்கு என்னன்னா, இது தாங்கிக்கிறதுக்கு பலனை கொடுங்க. உங்களுக்கு தெரியும், அந்த ஜபத்தை மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணவே வேண்டாம். ஆனா வரணுங்கிறத வேண்டிக்கங்க. இனிமே என்னுடைய வாழ்க்கையில என்ன வரணும்? வரணும், துன்பங்கள் வரணும், சத்தியத்திற்குள்ளாம வரணும், சத்தியத்துல இல்லாம இருந்தாலும் வரணும். அந்த சத்தியத்துக்குள்ள இல்லாம இருக்கிற சோதனைகள்லாம் எதுக்கு வருது?
தேடிக்கிறது இல்லை. இப்போ உதாரணமா நோய் வருது, ஒரு திருட்டு வருது, இதெல்லாம் வெளியிலேருந்து வரக்கூடியது. அது எதுக்கு வருது? இன்னும் பாஸ் மார்க்குக்கு வரல, அதனால தேவன் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? பாஸ் மார்க் எவ்வளவு? 30 மடங்கு. நம்ம ஏதோ 25ல இருக்கிறோம், 26ல இருக்கிறோம், இன்னும் 3-4 மார்க்கு தேவைப்படுறதுக்காக தேவன் அனுமதிக்கிறது. அப்ப அதை பாஸ் மார்க்குக்காக அந்த ஒரு சோதனை வருதுன்னா, இப்ப நம்ம வேணும்னு சொல்றதா வேணான்னு சொல்றதா? அந்த 4-5 மடங்கு அந்த மார்க்குக்காக தான் நம்முடைய பந்தய பொருளை இழக்க போறோமா. அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம சந்தோஷப்பட்டு தான் அதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அதனால சந்தோஷப்பட்டு ஏத்துக்கலாமா? தேவன் தாமே கிருபையோடு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான பாடுகளை தேவன் நம்ம வாழ்க்கையில கொடுக்கறதுக்கு ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆமீன்.